வணக்கம். வாராகி ஜோதிடத்திற்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அருமையான ஜோதிட விளக்கங்களை தர அடியேன் காத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது, மக்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குரு பெயர்ச்சி 2025-26 பலன்களை 12 ராசிகளுக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்து நிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா அது குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சியில நமக்கு ஏதாவது நல்லது நடந்துராதா, நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடாதா என்று ஒரு ஏக்கத்தோடு, நம்பிக்கையோடு, இறைபலத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலில் அனைவருக்கும் என் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. இப்படி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குரு அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த குரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். குரு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லைங்க. அப்படிப்பட்ட குரு பயிற்சிய மக்கள் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இது எக்ஸ்க்ளூசிவ் நம்மளுடைய மித்ரா டிவிக்காக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பார்த்துடலாம். ஒரு நன்மை தீமைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எளிய இறை பரிகாரங்கள் என்ன, எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம முழுமையா கொடுத்துடலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப ஆவலா, ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. நவகிரகங்கள் அப்படிங்கிறது 9. அந்த 9 பேர்ல இயற்கையான சுபர், முழு சுபர் அப்படிங்கிறது குரு பகவான். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லப்படுது. ஒரு திருமண காரியமா, சாமி குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டணுமா, குரு எப்ப வந்துருச்சு, குரு பயிற்சி எப்ப வருது, நமக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை அந்த குரு கொடுத்துருவாரா? ஒரு புத்திர பாக்கியம் இல்லை, இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிராதா? வரவேண்டிய பணம் வந்துராதா? நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சேராதா? தீர வேண்டிய வியாதிகள் தீராதா? வழக்குகள்ல இருந்து முழுமையா விடுதலை அடைய மாட்டோமா? அவமானம் அசிங்கத்தோட வாழ்றேன், இதுல இருந்து நமக்கு விலக்கு இல்லையா, சரியாகாதா? இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, சேர்ந்துடலாமா? 2வது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன், வெளிநாடு போகணும், வேலைக்காக அல்லது படிப்புக்காக, அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன், பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன். இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடந்துராதான்னு காத்துட்டு இருந்து, அது எப்ப நடக்கும், இந்த குரு பயிற்சியிலேயாவது நமக்கு நடந்துராதான்னு காத்து கிடக்கின்ற மக்களுக்கு இந்த பெயர்ச்சி பலன்கள் ஒரு பொக்கிஷமா இருக்கும். அதே போல இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம். இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆனா அதுவே மேக்சிமம் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருப்பினும் உங்களுடைய சுயஜாதக ஆய்வு என்பது மிக 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 முக்கியம். என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, மற்ற சனி ராகு கேதுனுடைய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா, இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஜோதிடரா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட, உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட, தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமா போய் பார்த்து உங்க பலன்களை நீங்கள் நல்லபடியா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடியேன் எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க முடியாது. நிறைய பேர் விருப்பப்படலாம், உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும். கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கிறதால
டிலே ஆகும், காலதாமதமாய் என்னால பார்த்து கொடுக்குற சூழல்ல இருக்கிறோம். அதனால நிறைய மெய்யன்பர்கள், என்னுடைய அன்பான உறவுகள், உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எங்கிட்ட பார்க்க முடியல, நான் பெரிய ஒரு ஆஹா ஓஹோ நான் தான் பெரியார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எனக்கு உங்க எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசை. ஆனா ஜோதிடம் என்பது ஒரு ஸ்டாஃப் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் நீ 10 ஜாதகம் பாருங்க, நீங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது. நான் ஒரு ஆள் தான் பார்த்தாங்க. அப்ப அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால நீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக என்கிட்ட பார்க்கணுங்கிறதுக்காக காத்திருக்காம, உங்களுக்கு பிடித்த, தெரிந்த, அறிந்த, இன்னும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் எல்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட பார்த்து கண்டிப்பா குரு பயிற்சியை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். வருடம் பயிற்சி ஆகும் போது நம்முடைய ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் செய்யணும். தனித்தனி ஜாதகமா போய் பாருங்க. எங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் என் மகன் ஜாதகத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு சொல்லுங்க, அப்பா ஜாதகத்தை வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க, இப்படி எல்லாம் நீங்க பேசுறதை விட உங்க தனித்தனி ஜாதகம். ஏன்னா கர்மாங்கிறது ஒரு தனி மனிதனுடைய கர்மா தான். கூட்டு கர்மா அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தா கூட கர்மா தனித்தனியா தான் தசாபுத்தியின் வாயிலாக உங்களுக்கு செயல்படுங்கிறத மறந்துடாதீங்க. கோட்சாரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா தசாபுத்திங்கிறது நீங்க உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குற மாதிரி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எனக்கு இந்த கலையில் தீவிரமான ஆர்வம் மக்கள் எல்லோருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய அன்பு குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்க விரும்புகிறேன். குரு பயிற்சிங்கிறது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் சக்தி அதிகம். பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு 5, 7, 9 பார்வையாக பார்ப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்களோ அங்க இருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பாங்க. அது உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்திற்கு என்ன வீடா வருது, அதுக்கு தகுந்த பலனை இந்த பயிற்சியில் குரு கட்டாயம் கொடுப்பார். எல்லாருக்குமே எல்லாமுமே இந்த குரு பயிற்சியில நல்லவையாகவும் தடையில்லாம கிடைக்கணும்னு நான் வணங்குற வாராகியையும் மகா பெரியவரையும் இந்த தருணத்திலே வணங்குகிறேன். ஏன்னா குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. அந்த குரு ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு சுபகாரியத்துக்கும், ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம். ஏன்னா குரு அருள்ங்கிறது பெரிய பலம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு நான் வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். குரு இப்ப ரிஷபராசியில் இருக்கார். கடந்த ஒரு வருடமா ரிஷபராசியில் இருக்கார். இப்ப அந்த குரு பகவான் குரு பயிற்சியில் ரிஷபராசியில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மே மாதம் 14ஆம் தேதி 2025 காலை சரியாக 11:30 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார். இவ்வளவு நாள் இருந்தது சுக்கிரனோட வீடு. இனி உள்ள நுழையிற இடம் புதனுடைய வீடு. புதனும் குருவும் சேர்ந்தாலே சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடம். இவ்வளவு நாள் சுக்கிரனுக்கு குருவுக்கும் சுக்கிரனுக்கு ஆகாது. அங்கிருந்து எப்படியோ தன்னுடைய பலன்களை எல்லாம் கொடுத்தார். பிடிக்காத வீட்டில இருந்து செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. ஆனால் இனி அந்த புதன் வீட்டிலிருந்து அந்த குரு பயிற்சியாகி 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிற ராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசி. காலச்சக்கரத்துக்கு 6வது ராசி கன்னி ராசி. கன்னி ராசி புதனுடைய வீடு. கன்னி ராசிக்கு இவ்வளவு காலம் 9ஆம் இடத்துல குரு இருந்து உங்க ராசியவே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இனி 10ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. சார் பதவி பறிபோகுங்கிறாங்க. 10ல் குரு பரமன் இறந்துண்டார், சிவபெருமானே இறந்துண்டார், அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையை சொல்றாங்க சார், கவியில சொல்லப்படுது. அப்படியெல்லாம் இருக்கா? இல்ல எங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருமா அப்படின்னா முதல்ல உங்க சுயஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க கேரளா சைடு இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்தை பிடிச்சிக்கங்க. குறிப்பா குருவாயூரப்பன் சூப்பரா வேலை செய்யும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பிடித்த எந்த ஆலயமா இருந்தாலும் சரி, பத்மநாப சாமியா இருந்தா கூட ஓகே தான். கேரள தேசத்தில் இருக்கின்ற
ஆலய வழிபாடு, குறிப்பாக பெருமாளுடைய ஆலய வழிபாடு ரொம்ப வெற்றியை கொடுக்கும், சிறப்பை கொடுத்துரும். அதை மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப கன்னிராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்த குரு 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சார் 10ல குரு இருக்கு, பதவி பறிவுமா? கண்டிப்பா ஒரு வேலை சம்பந்தமா, பதவி சம்பந்தமா ஒரு சேஞ்ச் நடக்கும், ஒரு டிஸ்டர்ப் கொடுக்கும், கொடுக்காமல போகாது. அது வருமானத்தை கை வைக்குமானா 100% கிடையாது. ஒரு வேலை இழந்தா கூட இன்னொரு வருமானத்தில் இன்னொரு வேலையை கொடுத்துரும். ஆனா வேலை இழப்போ, வேலையில் டார்ச்சரோ, வேலையில் மன அமைதி கெடுறதோ உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு வர்றது சிறப்பா சொல்லப்படலைங்க. 10ல குரு வர்றவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க, நெருக்கடியும் சந்திச்சிருக்காங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை தெளிவா பார்ப்பார். 2ஆம் இடம்னா என்ன? குடும்பம். சார் குடும்பம் அமையாம இருக்கு, குடும்பம் அமையும். இடமாற்றம் கிடைக்கிறது, இடமாற்றத்துக்காக வெயிட் பண்றேன், கிடைச்சிரும். வேலை மாறி போலாமான்னு இருக்கிறேன், போய்க்கலாம். குடும்பம் தொந்தரவா இருக்கு, டிஸ்டர்பா இருக்கு, வாக்குவாதமா இருக்கு, சரியாகும். கண் பார்வை, காது மூக்கு தொண்டை பல்லு பிரச்சனையா இருக்கு, சரியாயிரும். உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லை, ரெகனைஸ் கிடையாது, அங்கீகாரம் கிடைச்சிடும். ஒரு வாடகை வருமானம் பண்ணலான்னு இருக்கிறேன், பண்ணிக்கலாம். உங்க தாயாரோட சுமூக உறவு இல்லை, ரொம்ப சண்டை சச்சரவு, சரியாயிரும். உறவுகளே பகையாச்சு, இனி இந்த விரோதங்கள் எல்லாம் மாறிடும். வரவேண்டிய பணத்துக்காக வெயிட் பண்ண வந்துடும். 10ல இருக்கிற குரு தொந்தரவு தான், ஆனாலும் நன்மை சேர்ந்து செய்யுது. ஏன்னா பார்க்கிற இடத்துக்கு பார்வை பலம். 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்க தாயாருக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்தா சரியாகும். தாயாதி வர்க்கத்தில் தாயாருடைய சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை இருந்தா சரியாயிடும். அதே போல புதிய இன்வெஸ்ட்மெண்ட், வீடு கட்டுறேன், லேண்ட் வாங்குறேன்னு யாராவது இருந்தா போகலாம். படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போறேன் அப்படின்னா போகலாம். வம்பு வழக்கு சொத்து சார்ந்த வில்லங்கங்கள் இருக்குன்னா சரியாயிடும், சரியாகிறதுக்கான காலம். இது எல்லாமே உங்க சுய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. எல்லா வீடியோவிலையும் இதை சொல்லியிருக்கிறேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரு பயிற்சிங்கிறது ஒரு 60, 70, 80% கண்டிப்பா ஒரு நன்மையை கொடுத்துரும், கொடுக்காம போகாது. இருந்தாலும் உங்க ஜாதக அமைப்பில் தசாபுத்திகளுடைய அமைப்புகளையும் செக் பண்ணிக்கிட்டு பண்ணீங்கன்னா 100% நன்மை தீமைங்கிறத நம்ம எக்ஸாக்டா நம்ம பேச முடியும். அப்ப அது சொல்லுது. அப்ப 4ஆம் இடத்தை பார்ப்பதால பதவி, பட்டம், உயர்வு, அரசு, அரசியல், அரசாங்கம், எதிரிகள் தொல்லையிலிருந்தெல்லாம் விடுபட்டு மன நிம்மதி கிடைக்கும். அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மனம் நிறைவு கிடைக்கும், மன வளர்ச்சி, மனம் நிம்மதி, மன சஞ்சலம் இருந்திலிருந்து பூரா போய் மன பூரிப்படைய ஆரம்பிச்சிடும். அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா சார் 10ஆம் இடத்துல குரு அப்படி இப்படிங்கிறாங்க நீங்க, ஏன்னா பார்க்கிற இடத்துக்கு இது பிளஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப கெட்டதை பூரா சரி பண்ணிக்கிட்டே வருவார், வருமானத்தை கொடுப்பாரு, சொத்துக்கள்ல ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பாரு. வாகனம், வீடு, இடம், நிலம், இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சிருக்கேன் சார், மீட்க முடியுமானா மீட்கிற காலம், ஒரு வெற்றி அடையிற காலம். ஆனாலும் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலை செய்யற இடத்துல வாய் பேசாம சரி சரின்னு கொஞ்சம் கேட்டுக்கிட்டு உங்க கருத்துக்களை கோபத்தோடவோ ஆழமோ பதிவு பண்ணாம ரிலாக்ஸா நிம்மதியா நகர்ந்தீங்கன்னா ஒரு தொந்தரவு இல்லாம போய்க்கணும். இந்த பழைய நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு சேருவீங்க, ரொம்ப பிரிஞ்சிருப்பாங்கல்ல உறவுகள், நண்பர்கள் எல்லாம், அவங்களெல்லாம் இப்ப ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கும். பாசிட்டிவா இருக்கும், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சார் நிறைய வட்டி கட்டிட்டு இருக்கேன் சார், காசு வாங்கின கடனுக்கு, இப்ப கடனை அடைச்சு சரியாகக்கூடிய காலத்தை சொல்லும். சார் ஒரு சொத்தை வித்துதான் கடன் அடைக்கணும்னு இருக்கேன் சார், அது நடந்துருங்களா? கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, இந்த பீரியட் நடக்கும். அப்புறம் எதுக்கு குரு பலன்னு ஒண்ணு வருது, குரு பயிற்சின்னு ஒண்ணு வருது. பாருங்க, கல்யாணம், குழந்தை, வீடு, மண்மனை, வாகனம், பூமி யோகம், அசிங்கம் அவச்சொல் இருந்து வெளியில வர்றது எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், உங்க பேர்ல ஒரு மரியாதை இருக்கும், ஒரு சக்சஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலா கெட்டதை எல்லாம் அழிச்சு நன்மையை நோக்கி பயணிக்கிறது அந்த பார்வை பலம் தான். ஒரே ஒரு மைனஸ் என்ன, 10ல் குரு போராட வைக்கும், ஓடோட வைக்கும். நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் குடும்பத்தை பிரியிற கண்டிஷன் கூட வரலாம். வேலைக்காக இங்க இருக்கிற லோக்கல்ல இப்ப துபாய் கிடைச்சிருக்கு, அங்க போனா எனக்கு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, இங்க ஒரு 60 ரூபா தான் வருது, அங்க போனா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் தோணுது சார்
அப்படின்னா இந்த பீரியடை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பதவி மாறுது, வருமானத்தையும் கொடுக்குது, அப்படி வேலைக்கு போய் கொஞ்சம் சம்பாதிக்கும் போது சொத்துக்களையும் வாங்க வச்சிருது. இவ்வளவு நாளா எனக்கு 55 ஆச்சு சார், இவ்வளவு நாளா வாடகை வீட்லயே காலம் தள்ளிட்டேன், இப்பதான் வீடு கட்டணுங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்கு, அந்த எண்ணம் இப்ப ஈடேறுமா சார் அப்படின்னா ஈடேறு. பாசிட்டிவ் பண்ணி கொடுக்கும், பிளஸ் பண்ணி கொடுக்கும், கொடுக்காம போகாது. நீங்க அடுத்தடுத்த கட்டத்தை நகர்றதுக்கு அது வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப 10ல குரு இருக்கிறதுனால உயரதிகாரி கிட்ட இல்ல வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் அமைதியா போய்க்குங்க. தொழில்ல நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுதான் ஆகணும், அவசரப்படக்கூடாது. எந்தெந்த விஷயத்த சரி பண்ணிக்கலாம், எதை சரி பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு, இதை சரி பண்ணா நன்மையா தீமையா, சரி பண்றதுனால ஏதாவது வில்லங்கம் கஷ்டமா, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆராய்ந்து பார்க்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிராபலத்துல இருந்து முழுக்க முழுக்க விடுதலை கிடைச்சி வெளியில மனநிறைவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப 10ஆம் இடத்தில் குரு பரமன் இறந்துண்டா, 10ல் குரு பதவி பறிபோகும். இதெல்லாம் இருக்கு, இல்லாம இல்லை, நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இதுக்கு இறைபலம் உங்களுக்கு உதவியா இருக்கும். நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்த பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்க. கேரள தேசத்துல இருக்கிற எனி பெருமாள், ஏதாவது பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். சார் நான் கோயிலுங்கிறீங்களா, என்ன கோயில் போய் என்ன சார் பண்ணணும்? ஒண்ணும் இல்லை, உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை, உட்கார்ந்த இடத்துல ஆழமா ஒரு பிரார்த்தனை, இதை பண்ணி பாருங்க, உங்க லைஃப் மாறும். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். வாழ்க வளர்க.